நமது பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர், நமது தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டாக்டர் கதிர்காம அவர்களுக்கு வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். கொஞ்சம் அமைதி, ஃப்ரண்ட்ல இருக்கவங்க தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா, பேசணும்ல. என்னப்பா பேச விட மாட்டாங்க நம்ம ஊர் பையனுங்க, என்னன்னு பாருங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நேதாஜி பார்வர்ட் பிளாக்கா, நேதாஜி பார்வர்ட் பிளாக் கட்சியின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் டாக்டர் கதிர்காம அவர்களுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தம்பி கொடியெல்லாம் கொஞ்சம் இறங்கிங்களா, எல்லாரையும் பார்க்கணும்லடா. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க மக்கள் விரோத திமுக ஆட்சி 21 நீங்கெல்லாம் வெற்றி பெற செய்வீங்க. அவர்கள் என்னெல்லாம் வாக்குறுதிகள் தந்தார்களோ அதெல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கீங்களா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 140 நாள் ஆக்க வேண்டும் செஞ்சாங்களா? விலைவாசியை உயர்த்த மாட்டோம், கட்டணங்களை உயர்த்த மாட்டோம், வரியை உயர்த்த மாட்டோம் சொன்னார் ஸ்டாலின், செஞ்சாரா? ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் சொத்து வரிய 150% ஏற்றியவர் ஸ்டாலின். அதுபோல மின் கட்டணத்தை 67% உயர்த்தி இருக்கிறார். மின்சார கட்டண வீடுகளுக்கும் தொகுப்பு வீடுகளுக்கு மாத்திரமல்ல, சிறு குறு தொழிற்சாலைகளுக்கும் என்ற மின்சார கட்டணத்தை உயர்த்தி இன்றைக்கு பல தொழிற்சாலைகள், ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டு விட்டன. அதனால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்து பழக்கத்திற்கு, விரக்தியில கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாகி பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு துன்பகரமான சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. மூளை முடுக்கெல்லாம் நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறப்ப கஞ்சாங்கிற பேரே கேள்விப்பட்டதில்லை. எப்படி கள்ள மிட்டாய் எல்லா இடத்துலயும் கிடைக்குதோ அது மாதிரி இன்னைக்கு கஞ்சா மிட்டாய் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. நம்ம வீட்டு தாய்மார்கள்லாம் பெண் பிள்ளைகளை வெளியில அனுப்புவதற்கு முன்பெல்லாம் பயப்படுவோம். இப்ப ஆண் பிள்ளைகளையே அனுப்ப பயமா இருக்கு. காரணம், ஸ்கூலுக்கு போகிற பையன்க, காலேஜுக்கு போற பையன்க, வேலைக்கு போற பையன்கள்லாம் இந்த போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி விடக்கூடாது என்கிற பயம் இருக்கா இல்லையாமா? ஆனா முதலமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் எங்க பக்கம்னு. தெரிய போது இந்த தேர்தலில் யார் பக்கம் அவர்கள் என்று. 1000 ரூபாய் வீட்டுக்கு கொடுக்கறாங்களே, குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேங்கிறார். இன்றைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி விலைவாசி உயர்ந்திருக்கா இல்ல? இந்த 5 ஆண்டுகள்ல மின் கட்டணத்தை 67% உயர்த்திருக்காரு. முன்ன 1 ரூபான்னா 1.67 கட்டுறீங்க. பால் பொருட்கள் விலையெல்லாம் உயர்ந்து போயிட்டு, சொத்து வரியை உயர்த்திருக்காங்க, ஸ்டாம்ப் டியூட்டியை உயர்த்திருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் உயர்த்திருக்காங்க, பதிவுத்துறை கட்டணம், முத்திரைத்தாள் விலையை உயர்த்திருக்காங்க, நிலங்களின் மதிப்பை எல்லாம் உயர்த்தி இருக்காங்க. அதனால உங்களுக்கு வரிச்சுமை அதிகமாகுது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்ட அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது. நீங்க இன்றைக்கு 5 ஆண்டுகள்ல விலைவாசி அண்ணன் பழனிசாமி ஆட்சி முடிந்த பொழுது இருந்ததை விட இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் குறைந்தபட்சம் அதிகமாக இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் கொடுக்க வேண்டும் என்றால் மாதம் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். உங்களை ஏமாற்றுகிறார்கள். ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விடணும். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அன்றைக்கு கூட்டத்தில் சொன்னது போல தமிழ்நாட்டில் உள்ள நதிகள் எல்லாம் கடலை போய் சேருதுன்னாரு. அதுபோல தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல் பணம் எல்லாம்
ஒரு குடும்பத்தை போய் சேருதுன்னார். அது எந்த குடும்பம்னு தெரியும். இன்றைக்கு அனைத்து அமைச்சர்கள் துறைகளிலும் ஊழல். 30% மேல் கமிஷன் கேட்கிறார்கள் என்று பொதுமக்கள் முறையிடுகிறார்கள். எந்த ஒரு வேலைக்கும் இன்னும் பார்த்தா சட்டம் ஒழுங்கு இல்லவே இல்லை என்கிற நிலைமை தமிழ்நாட்டில். காவல்துறைக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளவு நிம்மதியாக நாம் இருந்தோம். பெண்கள்லாம் வீட்டிலையும் சரி வெளியிலையும் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. இந்த கேடாய் போன கஞ்சா போன்ற போதை பழக்கத்தால் வயது முதிர்ந்த மூதாட்டிகள் கூட இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகி உயிர் விடுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. நாங்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக சொல்லவில்லை, நாட்டில் நடப்பதைத்தான் சொல்கிறோம். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டில் தம்பி கொஞ்சம் இறங்கிக்கப்பா தம்பி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுவிடும். எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ மின் தட்டுப்பாடு வரும். இந்த முறை மின்சார கட்டணம் உயர்ந்துட்டு, மின்சார கட்டணம்னாலே நமக்கெல்லாம் ஷாக் அடிக்கிற அளவுக்கு இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. அனைத்து பொருட்களும் விலை உயர்ந்திருக்கு. முதலமைச்சர் அரசு ஊழியர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வு திட்டம் சொன்னார் செய்யல. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்றார்கள். அரசு பணியில் காலி இடங்களை கூட நிரப்ப வழியில்லாத ஆட்சி இது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வுகளை கூட ஒழுங்காக நடத்த முடியவில்லை இவர்களால். இன்றைக்கு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது அமலாக்கத்துறை அம்பலப்படுத்தியிருக்கு. அதுபோல பணியிட மாற்றத்துக்கு இப்ப தேனியிலிருந்து போடிக்கு மாற்றல் செய்வதற்கு அதற்கு லஞ்சம் என்று 2500 கோடி ரூபாய் கிட்ட இன்றைக்கு நேரு அவர்களின் துறையில ஊழல் நடந்திருப்பதை அமலாக்கத்துறை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. இது ஒரு துறையில ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல ஒரு ஊழல். இது போல இன்னும் பல ஊழல்கள். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நமது பெரியகுளம் தொகுதி போல தமிழ்நாடு முழுவதும் மக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் என்பதை உணர்ந்து உங்களை எல்லாம் 1000க்கு எப்படி பார்லிமெண்ட் தேர்தலப்ப 500, 1000, 300 கொடுத்து விலைக்கு வாங்கினார்களோ ஏழை எளிய மக்களை, அதுபோல வாங்கி விடலாம் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள். தயவு செய்து தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை எண்ணி அந்த பணபலத்தை, அவர்களுக்கு அந்த பணம் எப்படி வந்தது என்பது உங்களுக்கு தெரியும். உங்களை 500க்கும் 1000த்திற்கும் விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களின் பணபலத்திற்கு ஏமாந்து விடாமல் தமிழ்நாட்டில் மக்களாட்சி, அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் வர நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே இந்த முறை வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், டாக்டர் கதிர்காம அவர்கள் உங்களுக்கு எல்லாம் நன்கு பழக்கமானவர், நல்ல மருத்துவர். அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டவர், எனக்காக தனது பதவியை துறந்தவர். அவரை இந்த முறை குக்கர் சின்னத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்து நமது தொகுதிக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தர அவருக்கு நீங்கள் ஆதரவளிக்கின்ற விதமாக வெற்றி சின்னம் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உருவாக்குவதற்கு நமது தொகுதியிலே குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நமது பகுதியில் ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் ஒரு குழுவினரை அனுப்பி அந்தந்த பகுதியில் என்னென்ன தேவை என்பதை கேட்டறிந்தோம். அதன்படி நமது வடபுதுப்பட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கலையரங்கம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பின்னத்தேவன்பட்டி, சொக்கத்தேவன்பட்டி, சக்கரைப்பட்டி, சாவடிப்பட்டி ஆகிய ஊர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தருவதோடு வைகை அணையின் தனியார் மீன்பிடி குத்தகை முறையை ரத்து செய்து பழைய மீன்பிடி முறையை அமல்படுத்தி தரப்படும். இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்பயே நான் அந்த வாக்குறுதியை சொன்னேன். ஆனால் அன்றைக்கு நான் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் இந்த முறை டாக்டர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு 4 தொகுதிகளிலுமே தேனி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்ற 3 தொகுதிகளும், குக்கர் சின்னம் போட்டியிடுகின்ற 4 தொகுதிகளும் உறுதியாக உங்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று வைகை அணையின் தனியார் மீன்பிடி குத்தகை முறையை ரத்து செய்து பழைய மீன்பிடி முறையை அமல்படுத்தி தருவோம் என்கிற வாக்குறுதியை தருகிறோம். அம்மாபுரம்,
அம்மா பட்டிக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தருவோம். அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி அன்னப்பிரகாஷ் மற்றும் அமமுகவின் ஒன்றிய செயலாளர் கணேசன் மற்றும் ஓ ராமசாமி அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, நமது தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக், நேதாஜி பார்வர்ட் பிளாக் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றியை சொல்லி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.